மூட்டு வலிக்கு எக்ஸர்சைசஸ் பண்ணியுமே உங்க மூட்டு வலி இன்னும் குறையலைங்களா? மூட்டு வலி சரியாகும்னு நினைச்சு நீங்க பண்ற எக்ஸர்சைசஸ் உங்க மூட்டு வலிய அதிகப்படுத்தவும், உங்க மூட்டு பிரச்சனைய அதிகப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில 3 மூட்டு வலிய குணப்படுத்தக்கூடிய எக்ஸர்சைசஸ் உங்களுக்கே தெரியாம மூட்டு வலிய அதிகப்படுத்திட்டு இருக்கு. ஸோ அந்த 3 எக்ஸர்சைசஸ் என்ன? அத எப்படி சரியா பண்ணலாம்? இல்ல அந்த எக்ஸர்சைஸ்க்கு மாற்றா வேற என்ன எக்ஸர்சைஸ் பண்ணி நம்ம மூட்டு வலிய அதிகமாகாம குறைக்கலாம்? மெயினா மூட்டு பிரச்சனை அதிகமாகாம வெறும் தசைகளை மட்டும் எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்ப சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்க மூட்டு தேய்மான பிரச்சனையால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த மூட்டு தேய்மான பிரச்சனைக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் என்னென்ன, அதாவது டே 1 திங்கள், செவ்வாய், புதன் 7 நாள் இருக்கு இல்லைங்களா? அந்த 7 நாளுக்கும் 7 விதமா எப்படி நம்ம பயிற்சி பண்ணலான்ட்டு இந்தியாவிலே நாங்க தான் முதல் முறையா, அதுவும் ரீஜனல் லாங்குவேஜ் நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல எக்ஸசைசஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி டுட்டோரியல்ஸ் வீடியோவா மேக் பண்ணியிருக்கோம். ஸோ onelastmo.comல போயிட்டு உங்களோட மூட்டு தேய்மான பிரச்சனைக்கு 2 வாரம் ஃப்ரீ ட்ரையல் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ அந்த ஃப்ரீ ட்ரையல் எடுத்துமே நீங்க எக்ஸசைஸ் பண்ணி உங்க மூட்டு வலி குறையுதா இல்லையா, இல்ல உங்களுக்கு அந்த பயிற்சிகள் செட் ஆகுதான்னு பார்த்துட்டு கூட மெம்பரா மாறி நீங்க எக்ஸசைசஸை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இது ஜனவரி 1ல இருந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இதை பயன்படுத்தி உங்க மூட்டு தேய்மான பிரச்சனையை சரி பண்ணி வயதானதுக்கு அப்புறம் சுதந்திரமா உங்க ஆக்டிவிட்டிஸை நீங்களே செய்யுங்க. இப்போ உங்க மூட்டு வலி சரியாகணும்னு நீங்க நினைச்சு பண்ற 3 பயிற்சியில முதல் பயிற்சி, இந்த மாதிரி ஒரு கீழே ஒரு டவல் ரோல் இல்ல பெட்ஷீட் ரோல் இல்ல இந்த மாதிரி ஃபோம் ரோலர் வச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுட்டு இப்படியே அழுத்துவீங்க. ஸோ இப்படி அழுத்தி பாதத்தை மேலே தூக்கி இந்த மசிலை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக பண்ணுவீங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது கால் முழுசா நீளும் போது அதிகப்படியான அழுத்தம் இங்க ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு மூட்டு தேய்மானம் அதிகமா இருந்தது அப்படின்னா நீங்க இப்படி பண்ணும்போது நீங்களே ஃபீல் பண்ணலாம், எலும்பு எலும்பு உராயிற அளவுக்கு இந்த சவுண்டு கேட்கும். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு ஷார்ப்பான வலி, திடீர்னு ஒரு வலி வரும், இங்க வலி வரும், இல்ல இந்த மூட்டு சுத்தி இப்படி நீங்க நீட்டும் போதே இங்க ஒரு வலி. மெயினா மீடியல் நீ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு, இந்த உள்பக்கம் எலும்பு தேய்மானம் அதிகமா இருக்கவங்களுக்கு வலி அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மெயினா இந்த எக்ஸசைஸ் ஏன் பண்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க, இதை வந்து 3 கம்பார்ட்மெண்ட்டா பிரிச்சுக்கோங்க. இது வந்து விஎம்ஓ அப்படின்னு சொல்லுவோம் இந்த பல்க்கு. இது வேஸ்டஸ் மீடியாலிஸ் ஒப்ளிக் விஎம்ஓ. சென்டர் போர்ஷன் வந்து ரெக்டஸ் ஃபெமோரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைடில் ஒரு போர்ஷன் இருக்கும், அது வந்து வேஸ்டஸ் லேட்ராலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 போர்ஷன் ஆஃப் த மசிலையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம். பட் இதை ஆக்டிவேட் பண்ணுறதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஓவர் ஆக்டிவேட் பண்ணிடுறீங்க. அப்போ நீங்கள் எப்படி மாடிஃபை பண்ணி பண்ணலாம்னா, ஜஸ்ட் இந்த ரேஞ்ச் பாதத்தை கீழே தள்ளிக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சோட ஸ்டாப் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிடுங்க. பாதம் கீழேயே பார்க்கட்டும். ஜஸ்ட் முட்டியை டைட் பண்ணி மசிலை மட்டும் ஆக்டிவேட் பண்ணி இங்கே பாருங்கள். இப்போ மசில் ஆக்டிவேட் ஆகலை, தெரியுதுங்களா? ஸோ நம்ம டைட் பண்ணும்போது மசில் ஆக்டிவேட் ஆகணும், பாதம் கீழே தான் இருக்கணும். இது ஒரு மெத்தடில் பண்ணும்போது இங்கே ப்ரெஷர் வராது, ஒன்லி மசில் மட்டும் ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு டைப். அதாவது நீங்கள் பண்ணியே ஆகணும்னு நினச்சிங்கன்னா இப்படி பண்ணுங்க, இது உங்களுக்கு வலியை ஏற்படுத்தாது. இதை தாண்டி என்ன கேட்டிங்கன்னா, இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணாமல் ரிலாக்ஸாக ஒரு காலாக ஜஸ்ட்டு மடக்கிட்டு முழுசாக நீட்டி லேசாக மசிலை டைட் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி மடக்கி ஒரு 10 டைம்ஸ் நீட்டினீங்கனாலே உங்களோட மசில் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவே போதுமானது. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மெத்தடில் ஜாயிண்ட்டை ஸ்ட்ரெயின் பண்ணாமல் மசிலை மட்டும் ஆக்டிவேட் பண்ணி பழகுங்க. இது ஒன்று. அடுத்த எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நேராக ஸ்ட்ரெயிட் லெக் ரைஸ் பண்ணுவோம். இப்படி இதுலேயுமே நம்ம முட்டியை இறுக்கி பிடிச்சிட்டு இப்படி தூக்கும்போது முட்டியில் நிறைய பேருக்கு வலி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் நினைக்கலாம், சார் மசில் வீக்காக இருக்கிறதுனால தானே வலிக்குது அப்படின்ட்டு. தேய்மானம் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி கான்செப்டை நம்ம பார்க்கக்கூடாது. போன் டு போன் கான்டாக்ட் அதிகமாகும் போதுமே வலி ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது மூட்டுல அதிக அளவு அழுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணலாம்னா, இதுக்கு பதில் அப்படியே குப்புற திரும்பிக்கணும். இப்போ நான் என்னோட மசில் ஆக்டிவேட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க. இப்போ நம்ம எஸ்எல்ஆர் பண்றதுமே இப்படி தூக்குறோம்னா இந்த மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. நார்மலாக விட்டுட்டோம்னா எதுவும் ஆக்டிவேட் ஆகலை. இதே நம்ம இப்படி தூக்கும்போது மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி நீ ஜாயிண்ட்டை லிஃப்ட் பண்ணுது. இதுவே இதே ஆக்ஷனை இங்கே பாருங்க, குப்புறப்படுத்திட்டு நம்ம க்ளூட்ஸ் ஆக்டிவேட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணலாம். 1 இல்லை நீங்கள் ஹோல்டு பண்ணணும்னு நினச்சா கூட இப்படி முட்டியை ஸ்ட்ரைட் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி நீங்கள் உங்கள் க்ளூட்ஸோட சேர்த்து
நீ எக்ஸ்டென்சாரை வந்து ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா, அதாவது நம்ம பேக் மசிலோடு சேர்த்து இந்த தொடை மசிலையும் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணும்போது இதுலேயும் பாருங்கள் முட்டி ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு, மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் பண்ணுங்கள். கவிழ்ந்து படுக்க முடியாதவங்க சைட் லெக் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இதுவும் பண்ணணும், பட் நீங்கள் அந்த எக்ஸசைஸ்க்கு பதில் இந்த சைட் லெக் ரைஸ் பண்ணாலே போதும். குப்புற படுக்க முடியாதவங்க சைடில் படுத்து சைட் லெக் ரைஸ் மட்டும் பண்ணுங்கள். இதில் முட்டியை எவ்வளோ ஸ்ட்ரைட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஸோ இந்த அளவு பண்ணாலே இந்த எக்ஸசைஸ்க்கு போதுமானது. நேராக பண்ணால் வலி வந்தால் மட்டும், நேராக தூக்கும் போது வலிச்சது இது பண்ணியும் உங்களுக்கு வலி குறையலைன்னா இதை அவாய்ட் பண்ணி மாற்றி நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் எக்ஸசைஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சேரில் உட்காந்துட்டு காலை அப்படி நீட்டுவீங்க. ஸோ இதுலேயுமே இங்கே பாருங்கள் மசில் ஆக்டிவேட் ஆகிறது இதோட க்ளோஸ் ஆகிடும். இதை தாண்டி நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணும்போது இந்த ஏரியாவில் உங்களுக்கு பெயின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. மசில் ஆக்டிவேஷன் தாண்டி உங்களுக்கு இந்த ஏரியாவில் பெயின் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் அந்த பெயின் குறையலை அப்படின்னா நீங்கள் இதையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கீழவே காலை நீட்டி மசிலை ஆக்டிவேட் பண்ணுங்கள். திருப்ப நார்மலாக பெண்ட் பண்ணுங்கள். 1 1 ஜஸ்ட்டு இப்படி போட்டு அழுத்தக்கூடாது. காலை போட்டு கீழே அழுத்தாதீங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு முட்டியில் ப்ரெஷர் விழுதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தேய்மானம் இன்னும் அதிகமாகும். தேய்மான பிரச்சனை உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதனால் ஜஸ்ட்டு கிராஜுவலாக ஜென்டலாக பண்ணுங்கள். 1 நமக்கு எய்ம் எல்லாம் இந்த மசில்ஸ் தான். மசில் ஜஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும், திருப்ப பெண்ட் ஆகணும். 2 ஸோ மசில் ஆக்டிவேட் பண்ணுங்கள், திருப்ப பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும், இந்த பர்டிகுலர் மசில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி ஜென்டலாக 10 கவுண்ட்ஸ் இந்த காலுக்கும் 10 கவுண்ட்ஸ் இந்த காலுக்கும் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அந்த பெயினை அதிகப்படுத்தக்கூடிய எக்ஸசைசஸை தாண்டி இந்த மாதிரி மாற்றி அதுக்கான எக்ஸசைசஸை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வலி படிப்படியாக குறையும். இதை தாண்டி மூட்டு வலி குறையிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும்னு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம அடிக்கடி போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் உங்களை வந்து சேரணும்னா ஃபிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே பயன்பெறுங்க. அடுத்து இதே மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.